தொகுதி மறுவரையறை தொடர்பான சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நகலை எரித்து முதலமைச்சர் தலைமையில் நாமக்கல்லில் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என எச்சரித்து போராட்டம் தீவிரமாகும் என முதலமைச்சர் ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகலை எரித்து முதலமைச்சர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த தொகுதி மறுவரையறை எதிர்த்து போராட்டம் நடைபெறுகிறது. இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல்ல இதனை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது சார்? ஆக்சுவலா இப்ப இருக்கிற போக்கு டிஎம்கேக்கு ரொம்ப டைட்டா இருக்கு. சிஎம் அவர்களே போகிற பல்வேறு இடங்கள்ல கூட்டமே இருக்கிறது இல்லை. அதே போல திமுக அமைச்சர்கள் ஓட்டு கேட்டு போனால் ஊர்ல 100 கேள்வி கேட்கறாங்க. ஊருக்குள்ளே நுழைஞ்சு ஓட்டு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஒரு டைட்டா இருக்கிற சூழ்நிலையில இவர் ஒரு புதிய விவகாரத்தை, ஒரு புது இஷ்யூவை கையில் எடுக்கிறார். எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிற டயத்துல இந்த தொகுதி மறுவரையறை பற்றி அவர் ஒரு புதிய இஷ்யூவை கையில் எடுக்கிறார். எப்படினாலுமே 39 தொகுதிக்கு குறைய போறது இல்லை. இன்னைக்கு 543ல 39 தொகுதி தமிழகத்துக்கு இருக்கு அப்படின்னா 7% பிரதிநிதித்துவம் தமிழகத்துக்கு இருக்கு. அதே 7% அப்படியே தொடரும்னா 850 தொகுதிகளா மாறுறப்போ தமிழகத்துக்கு 59 தொகுதிகளாவது கிடைக்கும். எப்படினாலும் தமிழகத்துக்கு கூடுதலாகத்தான் தொகுதிகள் கிடைக்க போகிறது. ஆனால் இதை வச்சு மக்களை பேனிக் ஆக்குறது கடைசி நிமிஷம் ஒரு உத்தி. இது ஆக்சுவலா ஸ்டாலின் அவர்கள் பதற்றத்தில் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஏதாவது செஞ்சு எப்படியாவது செஞ்சு ஏதோ ஒரு அளவுக்காவது வெற்றியை தக்க வைக்க முடியுமா அப்படின்னு அவர் பார்க்கிறார். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு விரக்தியின் வெளிப்பாடு அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ்.